கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த ஒரு காட்சியை நம் கண்முன் கொண்டு வருவோம். Picture this scene before our eyes. It's a bright morning at Niagara Falls, 1859. 1859 ஆண்டு நயகரா அந்த நீர்வீழ்ச்சியிலே அதிகாலை வெளிச்சம் பிரகாசமான ஒரு காலையாக இருந்தது. The mist is rising, the roar of the waters is deafening. பனிமூட்டமாக இருந்தது, தண்ணீருடைய சத்தம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. Thousands of people are holding their breath. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே மூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்றால், a rope just 2 inches thick, 2 அடிக்குள்ள ஒரு கயிறு stretches across the mighty falls. அந்த நீர்வீழ்ச்சிக்கினிடையே 2 இன்ச்சு அளவுள்ள ஒரு திக்கான தடுமனான கயிறானது அங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. And then he appears, Charles Blondin, the greatest tightrope walker of his time. அந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த கயிறே நடக்கின்ற சார்லஸ் பிளோண்டின் என்றவர் அங்கே தோன்றுகிறார், அங்கே வர்றார். He steps on that rope, அதில் காலை வைக்கிறார். One careful step at a time, ஒவ்வொரு அடியாக மெதுவாக நடந்து செல்கிறார். The crowd gasps, some turn their faces away. ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த வீழ்ச்சி. எனவே இந்த நீர்வீழ்ச்சி நடக்கிறத பார்த்து ஒரு சிலர் அப்படியே தங்களுடைய முகத்தை பயந்தோடு திருப்பிக் கொள்கிறார்கள். ஸ்டெப் ஆஃப்டர் ஸ்டெப், இன்ச் ஆஃப்டர் இன்ச், ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு இன்ச்சாக அவர் நடந்து செல்கிறார். அண்ட் ஃபைனலி ஹி ரீச்சஸ் தி அதர் சைட். கடைசியாக அடுத்த பகுதியை அவர் கரையை கடந்து விட்டார். The people explode in cheers and applause. எல்லாம் அப்படியே சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில், ஆரவாரத்திலே கைத்தட்டுகின்றார்கள். அப்போ Blondin turns around and shouts. அவர் மக்களை திரும்பி பார்த்து சத்தமாக சொல்றார், Do you believe I can walk back again? நீங்கள் நம்புறீங்களா? நான் மீண்டும் மறுபடியும் இந்த கயிறிலே நடக்க முடியும் என்று நம்புகின்றீர்களா என்று கேட்கிறார். எஸ், த ரோர். ஆம் என்று எல்லோரும் சத்தமிடுகிறார்கள். ஹி ஸ்மைல்ஸ். புன்முறுவல் பூர்க்கிறார், புன்சிரிக்கிறார். டு யூ பிலீவ் ஐ கேன் டூ இட் புஷிங் யுவர் வீல் பேரோ? சிரிச்சிட்டு சொல்கிறாரு, நான் எனக்கு முன்னாடி வீல் பேரோ சக்கர வண்டியை புஷ் பண்ணிக்கிட்டு நடக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மக்கள் எஸ், ஆம் என்று சொல்லுகிறார். Then he points to the crowds and asks, who will get into the wheelbarrow? சரி, இப்போ யார் எனக்கு ஒரு சக்கர வண்டியை கொண்டு வருவது என்று அங்கே அவர் கேட்கிறார். சைலன்ஸ், எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. நோ ஒன் மூவ்ஸ், ஒருத்தரும் நகரலை. எவ்ரிஒன் பிலீவ்ட் பட் நோ ஒன் கமிட்டட். எல்லாரும் நம்பினாங்க, ஆனால் முன்னாடி வர்றதுக்கு யாரும் இல்லை. எவ்ரிஒன் cheered but no one chose. எல்லாம் கைத்தட்டி ஆர்வாரம் செய்தார்கள், தேர்ந்தெடுப்பதற்கு வரவில்லை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இப்படித்தான். பல நேரங்களில் நாம் நம்புகிறோம், எதிர்ப்புகள், சவால்கள், சோதனைகள், ஆனால் அதை கடந்து வருவதற்கு, அதை மீண்டு வருவதற்கு, அதிலிருந்து நாம் தெளிந்து வருவதற்கு பல நேரங்களிலே நமக்கு அது போராட்டமாக இருக்கிறது. அப்படி என்றால், faith is not a feeling to admire, it's a choice to commit. நம்பிக்கை என்பது நாம் வியந்து பார்க்கக்கூடிய, பாராட்டத்தக்க ஒன்று அல்ல, மாறாக இட்ஸ் a choice to commit. அது நம்மையே நாம் முழுதாக அர்ப்பணிக்கின்ற போதுதான் நம்முடைய வாழ்வினுடைய அந்த பலனை அடைய முடியும். அதைத்தான் இன்றைய செய்தி சொல்கிறது.
எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசுவினுடைய காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் நிறைய அடிமைகள் வேலையாட்கள் இருந்தார்கள். அந்த வேலையாட்களுடைய அனுபவத்தை வைத்து ஆண்டவர் இந்த செய்தியை சொல்லுகின்றார். பணியாளர்கள் தங்களுக்கென்று 2 நேரத்தை அல்லது 2 காரியங்களை செய்யலாம். ஒருவேளை ஒருவர் மதியம் வரை ஒரு பணியில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 2 மணி வரை அவர் வேலை செய்கிறார், அவருடைய டியூட்டி டைம். அது முடிந்த பிறகு அவர் மீண்டும் சென்று மாலை இன்னொரு சிறிய வேலையை செய்யலாம், அல்லது பொழுதுபோக்காக செய்யலாம், அல்லது ஒரு கச்சேரி நடத்தலாம், அல்லது அவருக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை சொல்லலாம், அல்லது ஒரு வாட்ச்மேனாக வேலை செய்யலாம், அல்லது ஒரு லைப்ரரியில் வேலை செய்யலாம், அல்லது ஒரு கடையில் வேலை செய்யலாம், ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம். ஆக 2 வேலைகள் செய்யலாம். வேலையாள் என்பவர் அதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கின்றது. ஆனால் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அடிமைகள் தலைவர்களுக்கு எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இந்த வீட்டு வேலையால் அடிமை அவருடைய எஜமானுக்கு மட்டும்தான். அவர் அந்த எஜமானுக்கு உரியவர். அந்த எஜமான் என்ன சொல்கிறாரோ அவருக்கு தான். எனவே அவருக்கு சுதந்திரம் கிடையாது, அவருக்கு விடுதலை கிடையாது, அல்லது அவருக்கு ஃப்ரீ நேரம் கிடையாது, எதுவுமே அவர் கிடையாது. எஜமான் சொல்லுவார், அதை அவர் செய்ய வேண்டும். அதுதான் அவர்களுடைய கடமை. எனவே அவருக்கென்று தனியாக எதையும் செய்ய முடியாது. ஆக ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய எஜமான் ஆண்டவர் இயேசு இறைவனை பார்த்து சொல்கிறார். எனவே நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கு என்று சுதந்திரம் இல்லை அப்படின்னா, நமக்கு என்று விடுதலை இல்லை என்றால், நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இருந்தால் நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். எனவே நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்ற போது ஒன்றை வெறுத்து அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும், உலகத்தை வெறுத்து அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். அல்லது ஒன்றை சார்ந்து கொண்டு, இந்த உலகத்தை நாம் சார்ந்து கொண்டு கடவுளை அன்பு செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. We say we obey God, நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறோம். But we fail to abide by His commandments and teaching in the church. பல நேரங்களில் திருவையினுடைய கட்டளைகளையும் திருச்சியினுடைய கட்டளைகளையும் கடவுளுடைய நியமங்களையும் நாம் கடைப்பிடிக்க தவறுகிறோம். We say we love God, கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். But we fail to express this love in a faithful lifestyle of prayers and devotions. அதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நம்முடைய பக்தி ஆன்ம காரியங்களிலும் நாம் கடைப்பிடிக்க தவறிவிடுகிறோம். We say we serve God, நான் கடவுளுக்கு பணி செய்கிறேன் என்று சொல்லுகிறோம். But we fail to extend His love and compassion to our people in need. யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்ய நம்முடைய அன்பை, இரக்கத்தை, கனிவை வெளிப்படுத்த தவறிவிடுகின்றோம். We say we honor God, நாம் கடவுளை போற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். But we fail to witness to His gospel values. நற்செய்தியினுடைய படிப்பினைகளை கடைப்பிடிக்க நாம் தவறிவிடுகிறோம். டைலூட் them to serve our petty interest. நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப, நம்முடைய சுய வெறுப்புகளுக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்கின்றோம். அதனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், இன்றைய காலகட்டத்தில் நாம் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எது நமக்கு முக்கியமாகப்படுகிறது, அல்லது எதை நாம் சார்ந்து வாழ்கிறோம். Most people today serve something besides God. பாவம், இவ்வுலகம் சார்ந்த வாழ்க்கை, மியூசிக், இசை, அல்லது நாம் எதுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு, ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுகள், எதற்கு நாம் அதிலே எவ்வாறு அதற்கு அடிமையாகி போயிருக்கிறோம். மணி, பணம், அல்லது நமக்கு நாமே, அல்லது எதனை நோக்கி நாம் கடந்து செல்கிறோம். மை ஓன் வில், என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு நெருக்கமானவர்கள். மை ஓன் வில், பவர் அண்ட் பொசிஷன், அதிகாரம், பதவி, அந்தஸ்து, அல்லது கிரேவிங்ஸ் ஆஃப் தேர் பாடி. ஸோ ஒன்று நம்மை பற்றி, நம்முடைய உடலை பற்றிய அக்கறைகள் என்று அதிகமான எண்ணங்கள். கடவுளுக்கு நாம் பணி செய்யாமல் ஐ ஆல்சோ சர்விங் சம்திங் எல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் காட். கடவுளை தவிர்த்து நாம் மற்றவற்றை அன்பு செய்கின்ற பொழுது நிச்சயமாக இது என்னன்னா, இதுதான் சிலை வழிபாடு, த சின் ஆஃப் ஐடால்ட்ரி.
எனவே இறைவனுக்கு நாம் அன்பு செய்ய வேண்டும், இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். அதை சார்ந்து நாம் மற்றவற்றின் மீது, இவ்வுலகத்தின் மீது நாம் அன்பு கொண்டிருக்கின்ற பொழுது, அதை சார்ந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக இது உண்மையான நம்பிக்கையாக இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நாம் நம்முடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், may I be too much attached to my electronic gadgets like phones, TV, music, players, cameras. அப்போ அவற்றை நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோனு, வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் என்னுடைய சந்தோஷத்திற்காக இதை சார்ந்து நான் இருக்கின்றேனா? அப்போ இதெல்லாம் எப்படி ஆகுது? த ஐடல் ஆஃப் கேட்ஜெட்ஸ் இந்த மீடியா உலகத்தினுடைய ஒரு சிலை வழிபாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லது என்னை பற்றியும் எனக்கு பிடிச்சதை பற்றியும் நான் விரும்புகிறதை பற்றியுமே இருக்கிறப்போ இந்த ஐடல் ஆஃப் செல்ஃப், என்னை நோக்கிய ஒரு சிலை வழிபாடாக இருக்கிறது. அல்லது எல்லோரும் என்னை பற்றி அல்லது என்னுடைய புகழை பற்றி பேச வேண்டும், கெய்னிங் ஓவர் பாப்புலாரிட்டி த்ரூ என்னுடைய சுய விருப்பம், அல்லது என்னை பலர் பரச வேணும் என்று சொல்லி அதற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, தட் இஸ் கால்ட் த ஐடல் ஆஃப் அட்டென்ஷன் சீக்கிங். எல்லாரும் என்னை பற்றியே பெருமையாக பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று தன்னை தான் என்ற சுய சார்பை மையப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே இத்தகைய நிலைகளை நாம் தவிர்த்து அதுக்கு நாம் போயிட்டோம்னா கடவுளை விட்டு நாம் தவறிவிடுகின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு காரியங்களை குறித்து நாம் சிந்திப்பதற்கு இந்த நிச்சயம் நமக்கு வழிபடுகிறது. For example, there could be many more idols in our life. The idol of laziness, சோம்பேறித்தனங்கிற ஒரு சிலை வழிபாடு. The idol of bad habits, தவறான முறையற்ற பழக்க வழக்கங்கள் என்ற சிலை. The idol of procrastination, the hour of power possession, அதிகாரத்தை தன்மையாக்கி கொண்டு அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது. The idol of immoral life, அதாவது நேர்மையற்ற ஒழுக்கமற்ற வாழ்க்கை முறைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது. The idol of losing a sense of sin, இதைத்தான் மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்வார், the sensibility of sin. நான் பாவம் செய்கின்றேன் என்ற மனநிலையே இல்லாத ஒன்றில் வாழ்ந்து கிடக்கின்ற பொழுது நாம் கடவுளை விட்டு விலகி செல்கின்றோம். The idol of criticizing and judging, மற்றவர்களை விமர்சிப்பது, மற்றவர்களை நாம் தவறாக தீர்ப்பிடுவது, இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்கின்ற போது அதான் ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று சொன்னவுடன் பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு ஆண்டவர் இயேசுவை ஏளனம் செய்தனர். அவரை கிண்டல் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, விமர்சிக்கின்றார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாக காட்டிக்கொள்கின்றீர்கள், மக்கள்கிட்ட நீங்கள் நல்லவர் என்று காட்டிக்கொள்கின்றீர்கள், நிச்சயமாக அது கிடையாது. கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கிறது, நம்ம எல்லோருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது. எனவே கடவுள் நம்முடைய உள்ளத்தை அறிவார். அப்போ நாம் எந்த பக்கம் இருக்கிறோம்? அப்படி நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். அப்போ நாம் எதை சார்ந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ கடவுளுக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. அப்படின்னா we cannot serve both God and other things, the worldly things, the idol worship. நிச்சயமாக அந்த மாதிரி காரியத்துக்கு நாம் ரெண்டுக்கும் சேர்ந்து செய்ய முடியாது. அப்போ one leads to life, கடவுளை சார்ந்திருக்கின்ற பொழுது அது நமக்கு நம்பிக்கையான வாழ்விற்கு அழைத்து செல்கிறது. the other to death, அது இறப்புக்கு அழிவுக்கு அழைத்து செல்கிறது. which side are we on? நாம் எந்த பக்கம் இருக்கிறோம்? நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் என்ற கேள்வியோடு இன்றைய மறையுரையை நிறைவு செய்வோம். கடவுளை சார்ந்து வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்.